பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். பெருமை பற்றின ஒரு வீடியோ தான். ஏன் அப்படின்னா பைபிள்லயே வந்து ஆண்டவர் எதிர்த்து நிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது பெருமை வந்து ரொம்ப இதா இருக்கு. அதனால சில நேரம் நம்மளுடைய செயல்கள்னாலே ஆண்டவரே நமக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அதனால அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுறது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வகையான ஒரு பெருமையை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். 1 பேதுரு 5:5 அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த இடத்துல நம்ம அப்ளை பார்த்த மாதிரி வந்து பெருமை உள்ள யாரா இருந்தாலும் வந்து ஆண்டவர் நிச்சயமா வந்து எதிர்த்துதான் நிப்பாரு. அதனால வந்து தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட பிடிக்க அப்படிதான் லூசிபரே மேல இருந்து பெருமையா நிறைய இது பண்ணனாலதான் கீழே விழுந்தாப்புல. அதனால வந்து நம்ம வந்து அந்த பெருமைக்கு வந்து நம்ம என்னைக்குமே இடம் கொடுக்க கூடாது. இப்ப நம்ம ஒரு வகையான பெருமை பார்க்கலாம். முதல் பெருமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெருமை. பார்க்கும் போதே அவங்க பேசும்போதும் சரி, அவங்க ஆக்டிவிட்டி, அவங்க செய்யறதான விஷயங்களையும் சரி, ஒரு சில நேரம் இவங்க வந்து ரொம்ப பெருமையா இருக்காங்க, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேர் உண்மையாமே பெருமையா இருக்கணும்னே நடப்பாங்க. அவங்களுடைய செய்கையே வந்து அப்படியே நடைய பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நடையெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு இதா இருக்கும். அந்த பேச்சுல அப்படி ஒரு இதா இருக்கும். அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க பக்கத்துல நம்ம போவே வேண்டாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதெல்லாம் வந்துரும். நம்ம அது மாதிரி வேதத்திலயும் அந்த மாதிரி இருந்தாங்க. பரிசேயர் ஃபுல்லாமே வந்து ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அறிவு இருந்துச்சு. அவங்களுக்கு வேதத்தை பத்தின அந்த நியாயப்பிரமாண பத்தின சட்ட ஒழுக்கங்கள் எல்லாமே 100% அவங்க கை கொள்ளுகிறவர்களாதான் இருந்தாங்க. அதனால சாதாரண மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பாவிகள், ஆக்சுவலி அவங்கலாம் வந்து ஆண்டவருக்கும் மேற்படி இதுல வந்து அவங்க இருந்தாங்க. அதனால கீழே அவங்களால இவங்கெல்லாம் பாவிகள் அப்படின்னு தான் வந்து மக்களை வந்து அவங்க ட்ரீட் பண்ணாங்க. இதே மாதிரிதான் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் ரொம்ப ஹையாவும் இருப்பாங்க, லோவாவும் இருப்பாங்க. பெருமை வந்து ஹையா இருக்கவங்களுக்கு இல்ல பணம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுதான் வந்து நம்ம நினைக்கிற ஒரு பெரிய தப்பே. பெருமை வந்து பார்த்தாலே தெரியும். அது வந்து ஒரு குணம். மத்தபடி பணக்காரங்களுக்கு மட்டும் தான் இருக்கும், இல்ல ரொம்ப அழகா இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஃபேமஸா இருக்கவங்களுக்கு அப்படி மட்டும் தான் நினைக்கவே கூடாது. அது வந்து ஒரு குணம். அது வந்து ஒண்ணுமே இல்லாதவங்ககிட்டயும் இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம அவங்க பேசுறது, அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாவே அவங்க பெருமையா இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில நேரம் நிறைய நல்லா பணம் வச்சிருக்கவங்க நம்ம பெருமையா இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளா. அவங்க பேச்சுலயும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். ரீசெண்டா நாங்க ஒருத்தவங்க எல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலி அவங்களாம் வந்து அப்படிதான் ரொம்ப சிம்பிள், ரொம்ப இதா வந்து ரொம்ப ஒரு தாழ்மையா இருந்து ரொம்ப இதா பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமிச்சு. இவங்களாம் நம்ம வந்து எப்படி இருப்பாங்க, இப்படி நம்மகிட்ட எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப ஹம்பிளா இருந்தாங்க. அந்த மாதிரிதான் ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் வந்து கிருபை அளிக்கிறார். ஏன் அந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். பரிசேயன் என்று லூக்கா 18:11-12 பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்கானை போலும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 13ஆம் வசனம் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நாம வந்து இந்த மாதிரி பீப்புள் பேசுறதுலயே வந்து அவங்க ரொம்ப உயர்த்தி ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு நிமித்தமா அந்த ஒரு பெருமை இருக்கலாம். அப்புறம் ஜாதி நிமித்தமா வந்து பெருமை இருக்கலாம். ஒரு சில நேரம் அவங்களுடைய இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பணம் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபேம் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில நேரம் பார்க்கும் போதே தெரியும். ஸோ அந்த மாதிரி இது வந்து நம்மளும்
அப்படி இருந்துடவே கூடாது. உண்மையாவே ஆண்டவர் வந்து டைரக்டாவே நம்மள வந்து எதிர்த்து நிக்கிறார். ம். அவருடைய பிள்ளை அப்படிங்கிறத தாண்டி ம். ஆண்டவர் அறிந்தாலுமே நம்மள வந்து அவர் எதிர்த்து தான் நிக்கிறார். ம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கூட இன்னும் பரலோகத்துல இருக்க தேவதூதர்கள்ல யாரையுமே பார்க்கல. ஆனா அப்படி இருந்த தேவதூதரையும் ஆண்டவர் வந்து கீழே தள்ளிட்டார். நம்மலாம் எம்மாத்திரம் தான். ஆண்டவர் பக்கத்துல இருந்த தேவதூதரே ஆண்டவர் வந்து கீழே பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் வந்து இது பண்ணிட்டார். சோ நம்ம அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து வந்து 2வதா பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வெளிய வந்து தெரியும். ஓகே அப்படின்ற மாரி. 2வதா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வந்து மாயமான தாழ்மைன்னு சொல்லலாம். இல்லன்னா மனதுல வந்து மறைந்திருக்கிற பெருமைன்னு. பெருமை. இது வந்து இப்ப நம்மளுக்கே கூட இருக்கலாம். இது வந்து இப்ப ம். நீங்க பார்க்குற உங்களுக்கோ, எங்களுக்கோ கூட அது வந்து இருக்கலாம். பாயிண்ட் வந்து நம்ம மொத ஈஸியா பாயிண்ட் வந்து ஜட்ஜ் ஈஸியா பண்ணிடலாம். ஆமா. அவங்களுக்கே தெரியும். இல்ல ஜெமி சொன்ன மாரி சில பேர் பெருமையா நடக்கணும்னே ம். நடப்பாங்க. நான் பெருமையா தான் நான் காட்டிக்குவேன் என்னைய அப்படின்ற மாரியே சில பேர் இருப்பாங்க. ஆனா 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தெரியவே தெரியாது. மனதுல இருக்கிற பெருமை. இது வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகும். இந்த பெருமை. இது வந்து இல்லன்னா ஏதோ அநேகருக்குள்ள ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் அந்த மட்டும் பெருமை அந்த இருக்கும். பெருமை வரும். அந்த மாரி அப்பப்ப வந்துட்டு போகும். அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ஆண்டவர்ட்ட வந்து சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்குள்ள வந்து நான் பெருமையா நடக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இது வந்து அவங்களுக்கே தெரியாம கூட சில நேரம் இருக்கும். அவங்க வந்து தாழ்மையா இருக்கணும்னு முயற்சி பண்ணி தான் முயற்சி பண்றாங்க. ஆனா சில நேரம் தாழ்மையா இருக்கிறேன்னு முயற்சி பண்ணி மாயம் பண்ணிடுறாங்க. மக்களுக்கு முன்னாடி மட்டும் நான் தாழ்மையா இருக்கேன். ஆனா நான் மனசுக்குள்ள நல்லா பெருமையா இருக்கேன் அப்டின்ற மாரி. இல்ல ஆண்டவர் வந்து என் பெருமைய பார்க்க மாட்டாரு. நான் தாழ்மையா இருக்க மாரி அந்த மாரி ஃபேக்கா வந்து இது பண்ணிருவாங்க. இப்போ ஒரு வேள நீங்க கூட இருக்கலாம். நான் வந்து என் பெருமையிலருந்து நான் வெளிய வரணும்னு தான் நான் நெனைக்கிறேன். என் பேச்சுல, என் இது நடக்கையில. வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து வெளிய யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி நம்ம ம். ஏன்னா வெளிய ஃபேக் பண்ணிருவோம். ம். மேக்ஸிமம் ரொம்ப ரேரா தான் ரொம்ப ரொம்ப ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஒரு சிலது வந்து கொஞ்சம் வெளிப்படையா தெரியும். ஆனா ம். நமக்கு நல்லா தெரியும். நமக்கு தெரியும். டீப் டவுன் நமக்கு வந்து நல்லா தெரியும். இந்த விஷயத்துல எனக்கு ஒரு பெருமை இருக்கு. இல்ல இந்த விஷயத்துல எனக்கு வந்து நான் வந்து தாழ்மையா நடக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனாலும் எனக்கு ஒரு பெருமை இருக்கு அப்டின்ற டீப் டவுன் நமக்கே நல்லா தெரியும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்டின்னா, இப்ப சர்ச்லயே எதுலயோ ஒருத்தவங்க வந்து ஒரு வேல சொல்றாங்க அப்டின்னா, அந்நேரம் வந்து நம்ம வந்து மனசளவுல ஒருத்தவங்க ஒரு பாஸ்டரும் உங்ககிட்ட ஏதோ ஒரு சர்ச்லயே ஒரு வேல சொல்றாங்க. உதாரணத்துக்கு சேரோ இத எடுத்து வைங்க, சேர தொடைங்க, இல்லன்னா மைக் ஏதாச்சும் வைங்க. இந்த மாரி ஏதோ ஒரு சின்ன வேல வந்து சர்ச்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்நேரம் வந்து நம்ம திட்டிட்டே செஞ்சுட்டு, பின்னாடி போய் உட்காந்துட்டு, நான்லாம் யார் தெரியுமா? பாஸ்டர் போய் என்ன போய் வேல? நான்லாம் அவரு போய் என்ன எதுக்கு இப்படி வேலை வாங்குனாங்க? நான்லாம் இப்ப வேலை செய்ய எத்தன பேர் இருக்காங்க. அவன வேலை வாங்கியிருக்கலாம்ல. அப்படியே நம்ம இருதயத்துல நெனச்சா கூட, அது வந்து நம்ம கிட்ட வந்து பெருமை இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பெருமைகள் வந்து நமக்கு எல்லாருமே மாம்சத்துல இருக்கனால நமக்கே ம். இருக்கும். இது வந்து ஒரு சின்ன விஷயம். நெறைய விஷயத்துல இந்த மாரி பெருமை வந்து இருக்கலாம். ம். நெறைய விஷயத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னால தான் இந்த விஷயம் ம். நடந்துச்சு. நெறைய பேர் சொல்லுவாங்க, என்னால தான் என்னுடைய இந்த குடும்பம் இயங்குது. என்னால தான் இந்த சபை இயங்குது. என்னால தான் என் கம்பெனி இயங்குது. கம்பெனில 100 பேர் வேலை பார்ப்பாங்க. ம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்ட் பார்ட். பண்றனால தான் அந்த கம்பெனி இயங்குது. ஆனா வந்து அவங்கவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வந்துரணும் அப்பன்னா, நான் இங்க வேலை பார்க்கறனால தான் இந்த கம்பெனியே இயங்குது தெரியுமா? அப்படின்னு. அன்னைக்கு வந்து அ ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. 2 மனிதர்கள், ஒருத்தவங்க வந்து வண்டி வாடகைக்கு விட்டு டிரைவர் போட்டு அந்த வண்டிய விடுறாங்க. 15 வருஷம் கழிச்சு அந்த வண்டிய வந்து அவர் வந்து விக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண ஒரு சூழ்நிலை நிமித்தமா. அப்ப அ உள்ள நின்னு வந்து அந்த ஓனர் வந்து சொல்றாராம், இந்த மாரி இத்தன வருஷம் இந்த வண்டி இருந்தனால தான் இவன் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருந்து இவன் பையன வந்து நல்லா அதாவது அந்த டிரைவர் சொல்றாரு, படிக்க வச்சுட்டான் அப்படின்னு வந்து அவர் வந்து பெருமை ம். அப்படின்னு நெனைக்கிறாரு. வெளிய அந்த அதே டிரைவர் வந்து வெளிய இன்னொருத்தர்ட்ட சொல்றாராம், இவர் வந்து இத்தன வருஷம் வந்து நான் ஓட்டி குடுத்தனால தான் அதனாலதான் இன்னைக்கு வந்து பல முதலாளியா காது மேல முதலாளியா கால் போட்டு ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்காரு உள்ள அப்படின்னு. பாத்தீங்களா? 2 வகையான பெருமை. ம். இவருக்கும் ஒரு வகையான பெருமை. பெருமை. இவருக்கு வந்து என்னன்னா, என்னால தான் இவனே இன்னைக்கு வாழ்றான் அப்படின்ற மாரி ஒரு பெருமை. வெளிய இருக்கிறவர் என்ன நெனைக்கிறார்னா, நான் டிரைவரு. ஓட்டி குடுத்தனால தான் இவர் வாழ்றாரு அப்படின்ற மாரி. இவர் இன்னைக்கு ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கு. அதே மாரி நெறைய பேர் இப்ப நெறைய கம்பெனிஸ்ல பாருங்களேன், நெறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க இங்க வேர்வை சிந்தி இது பண்றோம். அவங்க உள்ள ஏசிக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. நெறைய பேரு. உள்ளுக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சம்பளம் போடுறனால தான் நீ ம். ஒண்ணாந்தேதி சம்பளம் வாங்குற. இப்படி ஆளுக்கு ஆளுக்கு பெருமை. இந்த மாரி உலகத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். உலகம் எவ்வளோ நாள் பெருமையா இருந்துட்டு போணும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நம்ம, அவர் கிருபையினால தான் வாழ்றோம். ம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன் அப்படி இன்னொன்னு சொல்லி. நீங்கலாம் கிரயத்திற்காக கொல்லப்பட்டீர்கள். ஆக்சுவலி ஆண்டவர் வந்து நம்மள விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல பெருமை பாராட்டுறதுக்குலாம் நமக்கு வந்து ஒரு இதே ம். இல்ல. நம்மளையே இன்னொருத்தவங்க தான் வாங்கியிருக்காங்க.
அப்படிங்கும்போது வாங்கினவர் தான் பெருசே ஒழிய உம் நம்ம உட்கார்ந்து அந்த இடத்துல பெருமை துளி கூட பெருமை பாராட்டுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்பா நமக்குள்ள எப்பெல்லாம் பெருமை வருதோ, ஆண்டவரே உங்க கிருபையினால தான் நான் வாழ்ந்து உம் கொண்டிருக்கேன். எனக்கு நீங்க உங்க படிப்பு நிமித்தம் ஒரு பெருமை வந்திருக்கலாம். இல்ல நான் இப்ப சொன்ன மாரி வேலை நிமித்தம் ஒரு மேல உண்மையாவே நீங்க வந்து திறமையானவங்களா, நல்ல அறிவுள்ளவங்களா, உங்க கம்பெனிக்கு நீங்க நல்லா பேர் சேர்க்கிறவங்களா இருக்கலாம். இல்ல நீங்களே ஒரு ஓன் கம்பெனி நடத்துறவங்களா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்ல நல்லா உங்களுக்கு அழகு இருக்கலாம், நல்லா பேச தெரியலாம், நல்லா சமைக்க தெரியலாம். இன்னும் ஒரு விஷயம் என்னால பண்ண முடியும் தெரிஞ்சாலுமே, அதுல ஒரு சின்ன பெருமை கூட வந்துரக்கூடாது. நான் அப்படிங்கிற அந்த ஒரு இது ம். வந்து வந்துடக்கூடாது. வந்துரக்கூடாது. அப்ப வந்து ஆண்டவரே உங்க கிருபைனால தான் நான் உம் வாழ்றேன். ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே உங்க கிருபைனால தான் நான் இத செய்றேன். உங்க கிருபைனால தான். நீங்க எனக்கு தந்த ஆலோசனை, ஐடியாஸ் நீங்க எனக்கு தந்த ஒருவேளை உண்மையாலுமே ஐடியானால உங்களுடைய ஐடியானால ஒரு சில நேரம் ஒரு சில இது வந்து இயங்கலாம். ஆனா நம்ம வந்து அத பெருமையா சொல்லிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சில நேரம் நம்மள தட்டி விட்டு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு வச்சிருந்தாங்க. அவங்க உண்மையாலுமே தாழ்மையா இருந்திருந்தாங்கன்னா, நிச்சயமா ஆண்டவர் தான் அவங்களுக்கு தான் கிருபை செய்வார். நம்மள ஒரே செகண்ட்ல. அதனால நம்ம வந்து அத வந்து நம்ம பேச்சுல கூட அப்படி சொன்னா நான் ரீசெண்டா கூட ஒருத்தவங்களோட மெசேஜ் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பதான் ஒரு சத்தியத்த நல்லா அறிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "என்னால ஏன் இது செய்யாம ச்சே! எப்பயுமே நான் செய்வேனே! என்னால இது ஏன் இன்னைக்கு செய்ய முடியல? என்னால ஏன் இத வைக்க முடியல? என்னால ஏன் இது செய்ய முடியல? என்னால ஏன் இன்னைக்கு முடியாம போயிருச்சு?" அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்லிட்டாலே, நம்ம ஆண்டவர டிபெண்ட் பண்ணலாம்னு அர்த்தம். நம்ம சுயத்த தான் டிபெண்ட் பண்றோம்னு அர்த்தம். அப்ப நம்ம சுயத்த டிபெண்ட் பண்றோம் அப்படின்னா, அங்க நம்ம படைத்த ஒருத்தர வந்து நம்ம தள்ளி விட்டுட்டோம். ம். எனக்கு திறமை இருக்கு. என்னால இன்னைக்கு முடியலன்னு தள்ளி விட்டுட்டு, அவர ஒதுக்கி விட்டுட்டு தான் நம்ம சுயத்த இது பண்றனால, நம்மளுக்கு பெருமை தான் வந்து அதுவே ஒரு வகையான பெருமை அப்டின்னா, அன்னைக்கு தான் ஆண்டவர்ட்ட ஆண்டவரே இது தெரியாம ரொம்ப நம்ம நெறைய நாள் ம். வந்து என்னால என்னால இது முடியும்ல. நான் இத்தன இது பண்ணியிருக்கேன். என்னால தான் இது ஆச்சு அப்டின்னு நம்ம நெறைய சொல்றோம். இதெல்லாம் இயற்கையா நம்ம பேச்சு வழக்குல நம்ம நெறைய சொல்றோம். சோ அதெல்லாமே ஒரு வகையான பெருமைன்னு தான் ஆண்டவர் வந்து சொல்லுவார். என்னால முடியும்னு சொல்றதும் ஒரு வகையான ம். பெருமை. என்னால ஏன் முடியல அப்படின்னு நம்ம நினைக்க ஒரு கேட்கிறது பெருமை. பெருமையிலே டிஃபரெண்ட் ம். நெறைய பெருமைகள் இருக்கு. நம்மள அறியாமயே இருக்கு. அது மாரி ஆசீர்வாதம் வராதப்பயும் ஒரு வகையான பெருமை இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ம். ஆசீர்வதிக்கிறார், ஏன் எனக்கு மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார்? அது ஒரு வகையான பெருமை. ஆசீர்வாதம் வந்தக்கப்புறம் ஒரு வகையான பெருமை வரும். ஸோ இந்த பெருமைன்றது நம்ம ஏன்னா பிசாசு வந்து பெருமையால தான் விழுந்தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த பெருமையால அநேகர வீழ்த்தணுன்றது தான் அவனுடைய ஒரு என்ன மெயின் எண்ணம். அது வந்து ஒரு வகையான பெருமை. இப்ப 2வது கேட்டகரிலயே நம்ம உள்ளுக்குள்ள ம். நெறைய பெருமைய நம்ம பார்க்குறோம். நம்ம ரீசென்ட்டா கூட ஒரு வீடியோல பார்த்தோம். அதாவது சில நேரத்துல நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றதே ஒரு வகையான பெருமையா அமைஞ்சிரும். அதான் நம்ம ஈகோ யாராவது டச் பண்ற நேரம், என்னையவா சொன்ன, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. அப்படின்னு நம்ம நெனச்சு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றதே அது ஒரு வகையான பெருமை. ஏதாச்சும் ஒரு வீட்லயே ஏதோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா, உடனே "எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா?" அப்படின்னு ஃபோன் எடுத்து அங்க 10 பேத்துட்ட பண்ணிட்டோம்னாலே அங்க வேலை அது ஒரு முடிஞ்சுச்சு. வகையான பெருமை. இந்த மாரி பெருமையிலே நெறைய வகையான பெருமை இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர தாழ்த்தி ஒருவேளை நம்ம வெளிப்பிரகாரமா அந்த முதல் கேட்டகரி ம். இல்லாட்டாலும் 2வது கேட்டகரி மோசமான கேட்டகரி தான். அதனால அதுவும் அதுவும் பெருமைதான். பெருமை தான். அதனால தான் அந்த வசனத்த நம்ம 1 பேர்ல நம்ம படிச்சோம். மனத்தாழ்மைய அணிந்து கொள்ளுங்க. மனசுலயும் நமக்கு தாழ்மை வேணும். வெளிய மட்டும் நான் தாழ்மையா இருக்கேன் அப்படின்னு கிடையாது. மனசுலயும் தாழ்மை இருக்கணும். நம்ம மனுஷங்களா இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே பிசாசு எப்புட்றா நம்மள விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம். பிசாசு வந்து ஒவ்வொரு நாளுமே சுத்திட்டே இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு வந்து ஒரு சில பேர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, உடையில வந்து ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. ஆனா, கீழ இருந்து ஒரு டம்ளர எடுங்க அப்படின்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாவே நாங்க பார்த்துதான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலி. ஆமா உடையிலயும் நம்ம வந்து இதுலயும் அவுட்டர் அவுட்டர் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ்ல நம்ம தாழ்மையாவோ, அப்படியே தாழ்மை நம்ம வார்த்தையில அந்த தாழ்மை வர்றதோ, அது மேட்டரே கிடையாது. நமக்கு வந்து உள்ள இருக்கிற இதுதான் வந்து ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு ஆக்சுவலி. அதனால வந்து ஒரு வேளை இவ்ளோ நாள் நம்ம வந்து அதுல வந்து இதெல்லாம் நான் ரொம்ப தாழ்மையா இருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா எல்லாருமே நம்ம யாருன்னு கடிச்சு வச்சிருப்பாங்க. ஓரளவாச்சும். சோ நம்ம அத வந்து ரொம்ப ஓரளவு அது அது இப்ப இருந்தே நம்ம அத அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். முன்னாடி ஒரு சகோதரர் இருப்பாரு. அவரு வந்து அவரு நல்ல ஒரு ஜாப்ல இருந்தவர் தான். ஆனா நீட்டா அயர்ன் பண்ணி கூட போட மாட்டாரு ஷர்ட்லாம். அப்ப வந்து ஒரு பாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, நீ நல்ல ஜாப்ல இருக்கப்பா. நல்லா சர்ச்சுக்கு வரப்ப நீட்டா அயர்ன் பண்ணி போட்டு வா" அப்படின்னு. அவர் சொல்லி, "இல்ல பாஸ்டர் நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறதுக்காக நான் ம். வெளிப்படுத்துறேன். ஆனா செய்ற ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லா பெருமை. ம். அதான் ஷர்ட் சொல்றேன். வந்து கசங்கி இருக்கிறது மட்டும் தான் அவர பொறுத்தளவுக்கு அதான் தாழ்மை." சொல்றேன். அந்த மாரி யாருக்கோ ஒரு அவங்கள எடுத்து ஒரு டம்ளர் கீழ இருக்கு. இல்லன்னா சர்ச்சுல ஒரு
பாயவோ இல்ல ஏதோ ஒண்ணு இந்த ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னா அவங்க அசர மாட்டாங்க. அவங்க வந்து செய்ய மாட்டாங்க ஆக்சுவலி. அதனால நம்ம நினைச்சுக்கணும் நம்ம வந்து செய்யற ஒரு இது வெளிய இதனாலயோ இல்ல நான் தாழ்மையா நான் ஒரு நடந்துக்கணும் இது ட்ரெஸ்ஸு, பண்ணாலயோ நகை. நிறைய விஷயத்துல நம்ம தாழ்மையா இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயத்துல பெருமை வந்து வரும். ம். இப்ப நகை போடாம இருக்கனால மட்டும் தான் நான் தாழ்மையா காட்டுறேன் அப்படின்னு நம்ம வந்து நினைச்ச கூடாது. அதே இருதயத்துல எவ்வளவோ பேர் வந்து பெருமையா பெருமை. வந்து இருக்கவங்க இருக்காங்க. நகை நான் நகை போடாததே ஒரு பெருமை. நான் நகை போடல. அப்ப நான் தான் பரிசுத்தமான்னு ம். நெனச்சாலும் ஒரு பெருமை தான். பெருமைதான். அதுவும் ஒரு பெருமை. பெருமையிலே நெறைய வகை இருக்கு. அப்ப நகை போடுறவங்கலாம் வந்து என்னைய மாரி பரிசுத்தவங்க கிடையாது. ம். அப்படிலாம் ஒரு சில பேர் நெனைப்பாங்க. அப்படிலாம் நெனைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி நெனச்சாலுமே அது ஒரு வகையான பெருமை கீழ தான் வருது. அதனால இந்த மாரி பெருமையிலே அது மாரி நெறைய உங்கள விட வகையான வந்து இல்ல உங்க குடும்பத்துல யாராச்சும் ரசிக்கப்படாம இருந்திருந்தாங்க அது ரொம்ப அப்படின்னா, அவங்கள பார்த்து ரொம்ப அற்பமா நினைக்கிறது. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு நினைச்சா அது ஒரு பெருமை தான். இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல லைஃப்ல நடக்கிறதான நடக்கிறதான விஷயங்கள். விஷயம். இத நல்லா தெரிஞ்சுக்கணும். ரீசென்ட்டா நானே நெறைய நேரம் ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே நெறைய இதே தப்பு ம். பண்ணிட்டோமே! இது அதான். தெரியாம போயிருச்சு. இது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆண்டவர்ட்ட ஓகே ஆண்டவரே உங்களுடைய கிருபை ம். அவர் இல்லாம நம்ம இல்லவே இல்ல. ஆக்சுவலி அதுதான் அவருக்கு கீழ தான் நம்ம இருக்கோம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ம். ஒரு ராஜாக்கு கீழ இருந்தோம்னா, நம்மளால அந்த இடத்துல பெருமையா பேசவே முடியாது. ம். ஒரு அதிகாரி கீழ இருந்தோம்னா, அந்த அதிகாரிய விட ஒரு படி நம்ம மேல பெருமையா பேசவே முடியாது. ஏன்னா, அந்த அதிகாரி அந்த ஸ்தானம் வந்து தடுத்துட்டே நிக்கும். அவங்களுக்கு கீழ தான் இருக்கணும். அதே மாரி தான் இயேசு கிறிஸ்து நம்மள வந்து வாங்கி விலை குடுத்து அவருடைய ரத்தத்தினால வாங்கியிருக்காரு. அவருக்கு கீழ நம்ம இருக்கோம். அவர விட ஒரு படி மேல நம்ம போவே கூடாது. எதுலயுமே. ஆவிக்குரிய பெருமை. அதுவும் ம். நமக்கு வந்துரக்கூடாது. வந்துரக்கூடாது. அதையும் நம்ம நல்லா அதான் பரிசேயன் சொன்ன மாரி, ஆ அப்பன்னா உபவாசம் நமக்கு அந்த இருந்து இது வந்து அந்த பரிசேய ஆவி நமக்கு டச் பண்ணுதான்றதையும் நம்ம அடிக்கடி ம். பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா, அந்த பரிசேய ஆவி வந்து அடிக்கடி வந்து நம்மள டச் பண்ற மாரியே வரும். நீ வந்து நல்லா ஓகே. நான் இப்ப ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன். நான் வந்து நல்லா ஃபாஸ்டிங் எடுக்கிறேன். நான் நல்லா ஜெபிக்கிறேன். நான் அவங்கள மாரிலாம் இல்ல. அப்படின்னு நம்ம நெனச்சாலே அது ஒரு வகையான பரிசேய இன்னொன்னு ஆவி, பெருமையின் ம். ஆவின்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னொன்னு 100% என்ட்ட பாவமே இல்லன்னு நெனச்சோம்னா, மொத அடிபடுற ஆள் நம்ம தான். ஆமா, அடிக்கடி நம்ம அடுத்தவங்கள பார்த்து குறை கண்டுபிடிச்சாலுமே ம். நமக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். அது வந்து அந்த ஜட்ஜ் பண்ற இது வந்து நம்மட்ட வந்து மக்கள் வந்துரும். இல்ல. மக்கள் இல்ல. நெறைய நேரம் நம்ம பண்ற ஒரு சாப்பாடுனாலுமே, அதுல ஒரு இது குறை சொல்றது. சாப்பாடு இல்லன்னா ஏதோ ஒரு விஷயம். ஏதோ ஒரு இப்ப ஏதோ ஒரு பார்க்குக்கோ எங்கேயோ போனோம்னா, அத பார்த்து குறை சொல்றது. ஒரு கடை இருந்துச்சுன்னா, அத பார்த்து குறை ஸோ இது வந்து நம்ம மனிதர்கள் எல்லாத்துலயுமே அந்த குறைங்கிற ஒரு இது நம்மட்ட இருந்துச்சுன்னா, பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம குறை குறையா சொல்லுவோம். தான் இருக்கும். ஆனா அந்த ஜட்ஜ் பண்ற அந்த மென்டாலிட்டி வந்துட்டா ம். அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு நம்ம யார் ஜட்ஜா? நம்மள ம். ஆண்டவர் ஜட்ஜா வச்சிருக்காரா? அதெல்லாம் வந்து ஆண்டவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இவங்க வந்து ஒவ்வொரு ஆள்ட்டயும் இத்தன குறை இருக்கு அப்படின்னு நம்ம ம். நெனச்சோம்னாலே, இதெல்லாம் வந்து நம்மள இது நம்ம பெருமைன்னு நெனைக்காமயே நெனைக்காமயே கூட வருது. செஞ்சிருக்கலாம். ம். இவ்வளோ நாள் நீங்க வந்து இதெல்லாம் பெருமைன்னு நான் நெனைக்காமயே கூட நான் ம். பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் பரவால்ல. இன்னைக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துங்க. ஏன்னா நாங்களே நெறைய நேரம் நெறைய தவறுகள் பண்ணவங்க தான். ம். அப்ப ஆவியானவர் ஒண்ணு ஒண்ணா எங்களுக்கு கற்றுக் குடுத்து தான் இவ்வளோ மன்னிப்பு தூரம் கொண்டு வாங்கி, வந்திருக்காரு. மன்னிப்பு வாங்கி. இப்பயும் கூட ஒரு சில ம். விஷயங்கள் எங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆனா ஆவியானவர் ம். உணர்த்த நம்ம சத்தியத்த ஒப்பு அறிய குடுத்துட்டே அறிய. இருக்கணும். ம். சத்தியத்தை அறிய அறிய ஒப்பு குடுக்கணும். ஆண்டவர பொறுத்தளவுக்கு அதான். சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ள நீ வந்து ஒப்பு குடுத்தனால போதும். கேட்ட சத்தியத்துக்கு நம்ம ம். கீழ்ப்படிஞ்சாலே, அதுவே ஆண்டவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் குடுக்கும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்றப்ப தப்பு செய்றது வேற. ம். ஒரு விஷயம் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம், ஆண்டவரே இன்னையோட நான் இத விடுறேன். இவ்வளோ நாள் நான் இப்படிதான் நடந்தேன். ஆனா இன்னையோட நான் இந்த பெருமைகள்லாம் நான் விடுறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒப்பு குடுக்கும்போதே, ஏன்னா ஆண்டவர் சொல்றார், தாழ்மையில இரு கிருபை அளிப்பேன். நம்ம நெறைய நேரம் கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க. ஏன்னா கிருபை அப்படின்ற வார்த்தையே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான். கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். தாழ்மையா இருந்தாலே ஆண்டவர் கிருபை அளிப்பேன்னு சொல்றாரு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். பெருமை அதெல்லாம் எப்படி எப்படி வரும்? நம்ம எப்படி ம். எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும்? நமக்கே தெரியாம நம்ம இருதயத்துல எவ்ளோ இந்த 2 பெருமைகள் வரும். வகையான ஏன்னா பெருமை. லூசிஃபர் அவன் விழுந்ததே பெருமையினால தான். அதனால அவன் அந்த டூல் வந்து அவன் பயங்கரமா யூஸ் பண்ணுவான். அத ரொம்ப பெரிய டூலாவே யூஸ் பண்ணுவான் அந்த பெருமைய. அதனால அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ பார்த்திருக்கோம். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களும் இந்த சத்தியத்த தெரிஞ்சுக்கொள்ள ரொம்ப உதவியா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.